பாருங்கள், மேரேஜ் ரினியூவல்ஸ்னு வைக்கிறாங்க. வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா திருமணத்தை புதுப்பிச்சுக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு திருமண ஆராதனை வச்சு மறுபடியும் பாதிரியாரை கூப்பிட்டு மறுபடியும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. என்னமோ லைசன்ஸ், டிரைவர்ஸ் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆன மாதிரி திருமணம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு போல இருக்குது. அதனால் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க கூப்பிட்டு திருப்பி திருப்பி ரினியூ பண்ணிக்கிறாங்க. நான் நினச்சேன் முதல்ல சொல்லும் போதே வாழ்நாள் முழுதும் மரணம் நம்மை பிரிக்கும் முறைன்னு தானே கொடுத்தேன், அப்புறம் எதுக்கு ரினியூவல்? இது ரினியூவல் இல்லாத காடுங்க. இது ரினியூவலே கிடையாது. ஆனால் அவங்க ரினியூவல் பண்ணிக்கிறது நல்லதுன்றாங்க. ஏன்னா மறந்துடுதுங்க, இதெல்லாம் அடிக்கடி ரினியூ பண்ணுறது நல்லதுன்றாங்க. சரிப்பா, அவன் பண்ணிக்கிட்டோம். இன்னும் வெளிநாட்டில் பணக்காரங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரீ நப்சியல் அக்ரிமெண்ட், திருமணத்துக்கு முன்னாலேயே ஒரு ஒப்பந்தம். ஒருவேளை இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் செத்து போனால் மனைவிக்கு என்னெல்லாம் வந்து கிடைக்கணுங்கிறத லிமிட் பண்ணிக்கலாம். இல்லைனா எல்லாத்தையும் வாயிட்டு எடுத்துகிட்டு போய்டுவேன் செத்து போனால். அதனால் ஒரு ஒப்பந்தம். டிவோர்ஸ் ஆனால் உனக்கு நான் இத்தனை கோடி கொடுத்துட்றேன், நான் செத்து போனால் உனக்கு இவ்வளோ கோடி கிடைக்கும், எல்லாம் கிடைக்காது, இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு அதுக்கு மேலே ஒரு நய பைசா கிடைக்காது, அவ்வளோதான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. எல்லாம் பேரம்தான். திருமணம்ங்கிறது ஒரு பேரம் ஆக்கிட்டாங்க. ஒரு உடன்படிக்கை மாதிரி தெரியல, இது பேரம் மாதிரி ஆகி அந்த லெவலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதை பாருங்கள். இன்னும் சாதாரண மக்கள் எடுத்துங்க, லவ் மேரேஜ்லேயே எடுத்துங்க சொல்கிறேன். இப்போ வெளிநாடுகள்லாம் இப்போ பசங்க எப்படி பேசிக்குவாங்கன்னு நானும் பார்த்துருக்கேன். நானும் கல்லூரிக்கு போயிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். அங்கே அவங்களாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். புதுசாக ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துன்னா அப்படி தெரியுமா சொல்லுவானுங்க, புதுசாக ஒன்று வந்து இறங்கி இருக்குது பாத்தியா, இப்படி தான் பேசுவானுங்க. புதுசாக பாவம் எங்கேருந்தோ ஊர்லேருந்து வந்துருக்குது, இப்போ தான் வந்து சேர்ந்துருக்குது, அதை பற்றி இவன் பேசிக்கிறது இப்படி. அப்போ இது ஏதோ சரக்கு வந்து இறங்கின மாதிரியும், இது ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்ற மாதிரியும், இதை எப்படி நம்ம வேலை பேசி வாங்கலாங்கிற மாதிரியும் ஒரு பேரம் மாதிரி தாங்க நடக்குது பாருங்கள். அப்புறம் இல்லைன்னா இந்த யாராவது ஒரு பொண்ணு பின்னால் போயிட்டா சொல்லுவாங்க, பாவையாக மாட்டிக்கிட்டான், எப்படி தான் இந்த சேல்ஸ் பிச்சுக்கு விழுந்தான்னு தெரியல, எப்படியோ போய் அதான் எல்லாம் பேரம்தான். இதில் ஒன்றும் அவனுக்கு கிடைக்க போகிறது இல்லைன்றது தான் அர்த்தம். இதில் ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அவனுக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சு. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். எல்லாம் பேரம் மாதிரி தான். சிலர் சொல்லுவாங்க, அவள் என்னை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்த இதுங்க, தகுதி இருக்குது, நான் நினைக்கல, ஆனால் என்ன விரும்புகிறாளே அவள். அப்போனா எல்லாம் பேரம் மாதிரி தான் நடக்குது. நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன் இந்த திருமணத்தில், அவள் எனக்கு என்ன செய்ய முடியும், நான் கொடுக்குறத காட்டிலும் அவள் எனக்கு அதிகம் கொடுப்பா போல இருக்குது. இதுதான் அப்படி தான் திங்கிங் போகுது, ஒரு பேரம் மாதிரி போகுது.